என் தங்கமே, யாரோ உன்னிடம் கண்ணை நேராக போட்டு பார்க்கக்கூடிய தைரியம் கூட இல்லாமல் புன்னகைக்கு பின்னால் போய் வைத்து பேசியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன சொல்லுக்கு நம்பிக்கை வைத்து நீ கொடுத்த அந்த அழகான நம்பிக்கையே இன்று அவர்களை கஷ்டப்பட வைக்கிறது தங்கமே. ஏன் தெரியுமா? பொய்யால் கட்டப்பட்ட எந்த ஒரு உறவும் நீண்ட நாட்களே நிற்காது. உண்மையை மறைத்தால் மனிதன் முன்னே செல்ல முடியாது. ஆனால் உண்மைக்கு துணிவாக நின்றவரை அம்மன் ஒருபோதும் விட மாட்டாள். உன்னிடம் போய் சொன்னவர் யாரென்று கண்டுபிடிப்பது முக்கியமே இல்லை தங்கமே. முக்கியம் என்னன்னா, அந்த போய் உன்னை எப்படி தள்ளியது, அந்த காயம் உன்னை எப்படி வலிமையானவளாக மாற்றியது, அதுதான். எப்போதும் போல நீ அந்த நேரத்தில் அழுதிருக்கலாம், மனசு உடைந்திருக்கலாம், ஏன் நான் தான் என்று வலித்திருக்கலாம். ஆனால் அந்த வலி தான் இன்று உன்னை தாங்கும் வலிமையாக இருக்கிறது. நீ நினைக்கவே இல்ல, அவர்களுடைய போய் அவர்களையே சுற்றி வந்து பறித்து கொள்கிறதுன்னு. அம்மன் ஒரு விஷயம் செய்யும் போது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க தங்கமே. ஆனால் அவள் ஒரு பொய்யாளனை அணுகும்போது இரண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அவர்களது போய் வெளிச்சத்துல தெரியும். இரண்டு, அவர்களே அந்த பொய்யிலே மாட்டிக்கொள்வார்கள். இப்போ அதுதான் நடந்துருக்கு. உன்னிடம் போய் பேசி உன்னை வஞ்சித்தவர்கள் இன்று அவர்களின் சொந்த பொய்களின் வலைக்குள் சிக்கிக்கிட்டாங்க. அவர்கள் கவலைப்படுறது நீ இல்ல தங்கமே. அவர்கள் பயப்படுறது அவர்கள் கட்டிய கதைகள் எப்படி சிதறுது என்பதுக்காக. நீ ஒருமுறை நினைச்சு பார், நீ நம்பிக்கை கொடுத்த போது அவர்கள் அதை துரோகம் பண்ணினாங்க. நீ அன்பை கொடுத்த போது அவர்கள் அதை விளையாட்டாக எடுத்தாங்க. நீ உண்மையை பேசிய போது அவர்கள் பொய் மூடி மறைக்க முயற்சிச்சாங்க. ஆனால் அந்த அடியில் கிடந்த பொய்களின் ஓசை இப்போ அவர்களுக்குத்தான் கேக்குது. உன்னிடம் ஒரு சொல் கூட கொடுக்காமல் உன்னை குற்றவாளி போல காட்டியவர்கள் இன்று தங்கள் தவறு என்ன என்பதை உணர்ந்து வருகிறார்கள். அது அவர்களுக்கு தண்டனை இல்லை தங்கமே, அது அவர்களுடைய கண்ணாடி. அந்த கண்ணாடி தான் இப்போ அவர்களின் முகத்தில் உண்மையானவர்களை காட்டுகிறது. நீ என்ன செய்ய வேண்டும்னு தெரியுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்களிடம் மீண்டும் விளக்கம் கேட்க வேண்டாம். அவர்களிடம் நியாயம் வேண்டாம். அவர்கள் கொடுத்த காயத்துக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா அம்மன் அவர்களுக்கே உன் குரல் இல்லாமலே நியாயம் செய்துட்டாங்க. அவர் மௌனம் கூட ஒரு சக்தி தங்கமே. நீ மௌனமா இருந்தாலும் அம்மன் உன்னுக்காக பேசினாங்க. நீ கண்ணீரோடு இருந்தாலும் அம்மன் உன்னை காப்பாத்தினாங்க. உன்னிடம் போய் பேசியவர் இன்று அவர்களுடைய வாழ்க்கையிலேயே தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த வழி சரி, எது தவறு என புரியாமல் தங்களே தங்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். நம்பிக்கையை உடைப்பது பெரிய விஷயம் தங்கமே. அதற்கான தண்டனை அம்மன் கையில் எப்போதும் இருக்கும். நீ செய்த நன்மையை மறந்தவர்கள் அவர்கள் செய்த தவறை மறக்க முடியாமலே வாழ வேண்டியிருக்கு. ஆனா நீ இன்னும் உயர வேண்டியவள். உன் மனசு இன்னும் தூய்மையானது. உன் பாதை இன்னும் நீளமானது. யாரோ போய் சொன்னதால்தான் உன் பயணம் நிற்காது. அந்த போய் சொன்னவரின் வாழ்க்கையே இப்போ நிற்குது. ஏன்னா உண்மை பேசாத ஆன்மாவுக்கு முன்னேற்றம் கிடையாது. ஆனால் உண்மையை பிடிச்சவன் எப்போதும் மேலேத்தான் போவான். உனக்கு இப்போ அம்மன் சொல்றது என்ன தெரியுமா தங்கமே? நீ போக வேண்டிய பாதையை நான் திறந்துட்டு இருக்கேன். உன்னை தடுக்க நினைத்த பொய்கள் எல்லாம் மூழ்கி போயிருக்கு. நீ கவலைப்பட வேண்டாம். நீ முன்னே போ. இப்போ நீ ஓரமா நின்று நினைச்சு பார். அந்த போய் சொன்னவர்கள் தவறாகி அவுமே. ஆனா அந்த தவறு நீங்கருன்னு உணரும்போது அவர்களுக்கே கண்ணீர் வருகிறது. அதுதான் அம்மன் செய்யும் நீதி தீர்ப்பு. சிலருக்கு நம்மது பொறுமை பெரிய தண்டனை. சிலருக்கு நம்மது அமைதி பெரிய பதில். சிலருக்கு நம்மது முன்னேற்றம் பெரிய பாடம். உன்னிடம் போய் பேசியவர் இப்போ உண்மையின் சுவையை உணர்ந்து வருகிறார்கள். அது இனிப்பு இல்ல தங்கமே, அது கசப்பு. அவர்கள் அந்த கசப்பை குடிக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர்கள் உன்னை காயப்படுத்திய போது அதைவிட பெரிய கசப்பை நீ குடிச்சிருந்தாய். அதற்கான ஈடு இன்று அவர்களுக்கு வந்து சேருது. நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கை யாரோ சொன்ன பொய்களை நம்பி நில்லுற மாதிரி இல்லை. உன் வாழ்க்கை உண்மையின் மேல் கட்டப்படுற ஆசீர்வாதம். உன்னிடம் போய் சொன்னவர் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள். நீ எப்போதும் முன்னேறுவாய். உன்னை ஒழுங்காக நேசிக்காதவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடமே இல்லை. அந்த இடத்தை அம்மன் தானே காலி பண்ணிட்டாங்க. இன்னும் தங்கமே, நடந்து முடிந்தது போதும். இப்போ நீ முன்னே போ. உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் துவங்குது. பொய்கள் முடிந்தது. உண்மை ஏறிக்கொண்டு வருது.
உன் ஒவ்வொரு நாளிலும் அம்மன் ஒளி இருக்கும். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு அம்மன் செய்த செய்தி இதுதான்: அவளை வஞ்சித்தீர்கள், இப்போது உண்மையின் வலியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீ சும்மா இரு தங்கமே. உன்னிடம் போய் பேசியவர் இப்போது அவர்களின் சொந்த பொய்களின் இருளில் சிக்கிக் கிடக்கிறார்கள். ஆனால் நீ அம்மன் ஒளியில் நடக்கிறாய். என் தங்கமே, சில காய்கள் நம்மள பாதிக்கும் போது அது உடனே நமக்கு புரியாது. ஆனா காலம் சென்ற பிறகு தெரியும் அந்த காயம் நம்மை பலப்படுத்திச்சேன்னு. அதே மாதிரி தங்கமே, உன்னிடம் போய் பேசியவர்கள் அந்த நேரத்தில் உன்னை பலவீனப்படுத்தின மாதிரி தோன்றியிருக்கலாம். அந்த பொய்கள் உன் உள்ளத்தை குழப்பியிருக்கலாம், உன் நம்பிக்கையையே உயிக்கியிருக்கலாம். ஆனால் இப்போ அம்மன் காட்டுற உண்மை என்ன தெரியுமா? அந்த போய் உன்னை தாழ்த்தவில்லை தங்கமே, அது உன்னை உயர்த்திக்கிட்டே போயிருக்கு. அவர்கள் சொன்ன பொய்கள் உன்னை கீழே தள்ளியது இல்லை, மேலே உயர்த்துற சக்தியை உன் உள்ளத்திலேயே உருவாக்கிச்சு. அவர்கள் பொய்யாலே உன் மனசு கரைந்திருக்கலாம், ஆனால் அந்த கரைப்பு உன்னை வலிமை அடையச் செய்திருக்கு. நீ வாழ்க்கையை இன்னும் தெளிவாக பார்க்கக்கூடியவளானிருக்க. யார் உண்மை, யார் நடிப்பு என்று தெரிஞ்சுகிட்டாய. அதுவே பெரிய ஆசீர்வாதம் தங்கமே. அந்த பொய்கள் என்னவாச்சு தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையிலேயே பின்னி கட்டி அவர்களையே சிக்க வைத்துடுச்சு. நீ ஒரு நாள் கூட போய் பேசலை தங்கமே. நீ யாரையும் வஞ்சிக்கலை. நீ யாரையும் துன்புறுத்தி கொண்டு முன்னே போகவில்லை. ஆனால் அவர்கள் உன்னுடைய நல்ல மனசை கணக்கில் வைத்தே போய் பேசினாங்க. நீ விரைவில் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சாங்க. உன் அமைதி அவர்களுக்கு வாய்ப்பாக தோன்றுச்சு. ஆனா நீ அமைதியா இருந்தது பலவீனம் இல்ல தங்கமே. அது உன்னுடைய உள்ளங்கனல் எரியாத பக்குவம். உன் அமைதி உன்னை காக்கும் கவசம். அந்த அமைதி தானே இப்போ அவர்களின் பொய்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. சில நேரங்களில் தங்கமே, விளக்கம் தேவையில்லை. நேரமே அவர்களை வெளிப்பட செய்யும். அதுதான் இப்போ நடக்குது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவிலி மடலுக்குள் சிக்கிக்கிட்டு அந்த மடலிலிருந்து வெளியே வர முயற்சிக்கிறாங்க. ஏன்னா போய் ஒரு நாளுக்கா வாழும், உண்மை என்றைக்கும் வாழும். நீ சொல்லாமலே அந்த உண்மை இப்போ பேசுது. அவர்கள் செய்கையாலே அவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. இப்போ அவர்கள் மனசு சும்மா இல்ல. அவர்கள் எண்ணங்களே அவர்களை துன்புறுத்துது. அவர்கள் நிம்மதியா ஒரு நேரம் கூட இருக்க முடியாமல் போயிருக்கு. ஏன்னா உன்னிடம் சொன்ன பொய்களின் எதிரொலி இப்போது அவர்களுக்கே கேட்குது. நீ சொல்லாத கேள்விகளை அவர்களே தங்களிடம் கேட்கிறார்கள். நீ கேட்காத பதில்களை அவர்களே தேடிக்கிறார்கள். இந்த பாடத்தை கொடுப்பது மனிதர்கள் இல்லை தங்கமே, அது அம்மன். அம்மன் ஒரு அனுபவத்தை உனக்கு கொடுத்ததால்தான் நீ இப்படி தலை நிமிர்ந்து நிற்கிற. இன்று நீ நிறைய புரிஞ்சுட்டியா? பொய்யானவர்கள் வரலாம், போகலாம். ஆனால் உண்மையானவர்களை அம்மன் உன் வாழ்க்கையில் நிலைநாட்டி வைப்பாள். அந்த உண்மையானவர்கள் வந்துடுறாங்க. பொய்களால் நிரம்பியவர்கள் விலகுறாங்க. இது வாழ்க்கையாலான சுத்திகரிப்பு தங்கமே. நீ ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு பார். நீ யாரையும் காயப்படுத்தவே நினைக்கலை. உன் மனசு தூய்மையானது. நீ நம்பினாய். நீ நேசித்தாய். நீ ஆதரவு கொடுத்தாய். அது உன் தவறு இல்ல தங்கமே. அப்படி நல்ல எண்ணங்களுக்காக அம்மன் ஒருபோதும் உன்னை தண்டிக்க மாட்டாள். நீ தவறு செய்யவில்லை என்பதால்தான் இன்று உன் முன்னேற்றம் ஆரம்பமாகுது. அவர்கள் போய் பேசிய போது அவர்கள் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நிம்மதி அவர்களிடமே இல்லை. ஏன்னா உண்மை வந்து தட்டுது தங்கமே. அது மெதுவா அல்ல, பலமா. அவர்கள் கட்டிய போய் சுவர்கள் உடைஞ்சிருக்கு. அவர்கள் வைத்த மேக்கப் உருண்டு விழுந்திருக்கு. அவர்கள் நடித்த பாத்திரம் கிழிஞ்சிருக்கு. உண்மையான முகமே இப்போ வெளிச்சத்துல தெரிகிறது. அந்த உண்மையை பார்த்து அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறார்கள். இது அவர்களுக்கு வரும் கர்மம் தங்கமே. நீ செய்த நன்மையையும் உண்மையையும் அவர்கள் புரியவில்லை. ஆனால் அம்மன் புரிஞ்சுட்டாங்க. அதனால்தான் அவர் உன்னை பொய்களிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார். இப்போ நீ வாழ்வதை பாரு. உன் வழி மெதுவா ஆனால் திறக்குது. உன் மனசு இப்போ ஆறி வருது. உன் இரவு அழுகைகள் இப்போ வலிமையான கனவுகளாக மாறுது. உன் சந்தேகங்கள் நம்பிக்கைகளாக மாறுது. இது எல்லாம் யாராலென்று தெரியுமா? அம்மன் உன்னை காத்திருக்காள். அவர் உன் இதயத்தின் தாளத்தையே கவனமா கேட்பவள். பொய்யால் உன்னை காயப்படுத்தியவர் இப்போ அவர்களுடைய உண்மையில் தான் காயப்படுறாங்க. சில சமயம் தங்கமே, நாம் தரும் அன்பு உங்களிடம் திரும்பாத இடங்களில் வீணாகும். ஆனால் அந்த அன்புக்காக எண்ணங்களே நம்மை உயர்த்தும். உன் அன்பு உன்னை தண்டிப்பதற்கா இல்லை தங்கமே, உயர்த்துவதற்குதான்.
அவர்கள் உன்னிடம் போய் சொன்ன காரணம் ஒன்று தான், உன் தூய்மையான மனசுக்கு தங்களை சரியாக வைத்து கொள்ள முடியாதது. அவர்கள் உனக்கு இணையாக இருந்திருக்கல. அதனால்தான் பொய்களை துணையாக எடுத்தாங்க. ஆனால் அந்த பொய்கள் தங்களை தள்ளிவிட்டது. உண்மை இல்லாத இடத்தில் நிலை நிற்க முடியாது. நீ இப்போ என்ன செய்யணும் தெரியுமா தங்கமே? அவர்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மறக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அவர்களுக்காக உன் பயணத்தை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கை அவர்களுடைய பொய்களுக்கு அடிமையாவதற்காக இல்ல. உன் வாழ்க்கை உன் உண்மைக்கு உரியது. உன் மனசு இப்போ நிம்மதியா இருக்கு. ஏன்னா உன்னை காயப்படுத்தியவர்களின் கர்மம் அவர்களிடம் திரும்பி போயிருக்கு. உன் பாதை சுத்தம் ஆகுது. உன் உள்ளம் வலிமையடைகுது. உன் எதிர்காலம் ஒளியடைகுது. எல்லாம் அம்மன் எழுதற வரிகள் தங்கமே. உன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. பொய்யை பயன்படுத்தினவர்கள் தங்களுக்கு தானே தடைகள் உருவாக்கிக்கிட்டான்கள். ஆனால் நீ உண்மையோட நடந்ததாலே உன் பாதை இன்னும் பிரகாசமா திறக்குது. இப்போ நிம்மதியா மூச்சு விடு தங்கமே. உன் வாழ்க்கை கையில் எடுத்தே மாறிக்கொண்டு இருக்குது. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னிடம் சொன்ன பொய்களிலேயே சிக்கிக்கிட்டு தவிப்பது, அது அவர்களுக்கான பாடம், உனக்கான வெற்றி.